இன்னைக்கு நம்ம பண்ண போறது கிரன்ச்சி வெள்ளரிக்காய் சாலட். இப்போ நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்றதுக்கு ஒரு பவுல் எடுத்திருக்கோம். இதுல பூண்டு இது மாதிரி பொடியா நறுக்கி இருக்க பூண்டை ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே காரத்துக்கு தேவையான அளவுக்கு சில்லி ஃபிளேக்ஸ், சோயா சாஸ் 1 டீஸ்பூன், ஒயிட் வினிகர் ஆட் பண்றோம் 1 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர், வெள்ளை எள்ளு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஹனி ஆட் பண்ணிருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுல நம்ம வச்சிருக்க வெள்ளரிக்காயை ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இந்த சாலட்கான ட்ரெஸ்ஸிங்கை ஆட் பண்றோம். நம்ம ஒரு குட்டி கடாயை வச்சுட்டு எண்ணெய் சூடு பண்ணி இது மேல நம்ம வந்து தாளிச்சிடலாம். இது நீங்க வந்து ஆலிவ் ஆயில் இருந்தாலும் சேர்க்கலாம், அப்படி இல்லாட்டி நீங்க வந்து நல்லெண்ணெய் கூட ரொம்ப நல்லா இருக்கும், அப்படி இல்லாட்டி சன்ஃபிளவர் ஆயிலும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா சூடாயிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம இதுல ஆட் பண்ணிடலாம். கடைசியா நம்ம இதுல கொஞ்சம் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இது எப்ப சர்வ் பண்ண போறோமோ அப்பதான் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா வெள்ளரிக்காயில வந்து பாத்தீங்கன்னா தண்ணி விட்டுட்டே இருக்கும் அந்த உப்பு சேர்க்கும் போது.